ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சூர்யாவின் சனிக்கிழமை படத்தை தான். இந்த படம் ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோவை தான் காமிப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவக்காரராக இருப்பார். அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட சத்தியம் வாங்கிட்டு இறந்துருப்பாங்க. சனிக்கிழமை மட்டும்தான் உன் கோவத்தை காமிக்கணும் அப்படின்னு. நான் கண்ணீர் லிங்கிపోయాయి అందుకే మనందరి తరపున భయాన్ని దాటి அப்படி இருக்கிறப்ப சோக்கு பள்ளம் அப்படிங்கிற ஒரு பகுதியை கண்ட்ரோலில் வச்சுக்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் தயா. அங்கே உள்ள மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பீதியில் இருக்காங்க. இவரை கண்டாவே ஓடிடுவாங்க. ஏன்னா இவர் அடித்து எல்லாத்தையும் வெளுவெளுன்னு வெளுப்பார். அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோயினி அங்கே புதுசாக ஜாயின் பண்ணுவாங்க. ఒక్కసారి ఆయన చూసేవనుకో ఇంకెప్పుడు ఎప్పుడు వస్తారని అడగ. அப்போ தான் அவர் பின்னி பெடல் இருக்கிற அந்த சேட்டைகளை காமிப்பாங்க. ஒருத்தன் பாத்ரூமுக்கு வழி எங்கன்னு கேட்க ஏன்ட்ட எப்படா கேட்பா அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. టాయిలెట్స్ ఎక్కడ ఉన్నాయో నన్ను అడుగుతాడేంటి సుధావిడు. இவருக்கு கோவம் வந்தால் அந்த ஜனங்களை கூட்டிகிட்டு அடின்னு அடிப்பார். அங்கே உள்ளவங்க யாருமே நம்ம தயா மேலே கம்ப்ளைண்ட்டு கொடுக்க மாட்டாங்க. இவரை கண்டாவே எல்லா பேரும் பயப்படுவாங்க. ఏం చేశాడని సార్ మరి అలా కొడుతున్నారు? இவர் ஒரு முறை அவர் கார் சத்தத்தை கேட்டால் போதும் அங்கே உள்ள மக்கள் எல்லா பேரும் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. யாரையாவது பிடிச்சி அடிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான். సూకులపాలెం అక్కడ పుట్టడమే వీడు చేసిన తప్పు. இவங்களெல்லாம் தினம் நம்ம தயா சார் கொடுமைப்படுத்தி எல்லாத்தையும் கொல்ற அளவுக்கு அடிக்கிறாரு. இவங்களை காப்பாற்றுறதுக்கு எவனாவது ஒருத்தர் வருவானா சார் அப்படின்னு நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. దీనికి సొల్యూషన్ ఏం లేదా సార్? சொல்யூஷன் இப்போ தான் நம்ம ஹீரோவை ஒரு மாசாக காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மேலே சத்தியம் பண்ணியிருப்பார்ல, அதே மாதிரி அவருக்கு ஒரு தப்புன்னு தோணுச்சுன்னா அவங்க பக்கம் போய் தான் நிற்பார். அதே மாதிரி யாராக இருந்தாலும் அடி பின்னிடுவார். మీకు యముడు చిత్రగుప్తుడు గురించి తెలిసే ఉంటుంది. அப்படி தான் சேட்டுங்கிற ஒரு வில்லன் என்ன பண்ணுவான், ஒரு பையன் மேலே கை வச்சிருவான். 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சதுக்காண்டி அதுக்காண்டி அங்கே போய் வெளுன்னு வெளுத்துருவார். అక్కడలోనే ఉంటే వాడే మా వాడమ్మా. ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம ஹீரோவுக்கு கோவம் வரல அப்படின்னா அது நம்ம பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுருவாரு. నా అనుకునే వాళ్ళకి ఏమైనా జరిగితే మన కోపం వస్తుంది. నాకు కోపం వచ్చింది, కానీ మా వాడికి వాడి కోపాన్ని బట్టి யாராவது தப்பு பண்ணுறாங்க, அது தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல போய் நின்று அது என்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சண்டையும் போடுவார். నా కోపం వచ్చిందంటే వీడు నావాడు, ఇది నా సమస్య. அப்படி தான் நம்ம ஹீரோவோட கோவப்படுற சனிக்கிழமை லிஸ்ட்டில் நம்மளுடைய வில்லன் தயா மாட்டிக்கிறாரு. அவருடைய பேரை எழுதிடுறாரு. இது அவங்க அப்பாவுக்கும் தெரிய வருது. அவரை காப்பாற்றையும் முயற்சி பண்ணுறாரு. ఇన్స్పెక్టర్ దయ అంటే ఎవరు? వాడు పెద్ద సైకో ఆడు బాబాయ్. వాడి గురించి ఇప్పుడు ఎందుకు? ఈ పిచ్చి నా కొడుకు ఆడి పేరు రాసుకున్నాడు రా. சனிக்கிழமை மட்டும் யாருடைய பேரை எழுதி ரவுண்டு பண்ணுறாரோ அவங்கள எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நம்ம ஹீரோ போய் அடிக்காமல் விட மாட்டார். அந்த சமயத்தில் ஹீரோடைய அப்பா பார்த்தீங்கன்னா தூக்கு மாத்திரையை கொடுத்து படுக்க வச்சிடுறாரு. ఉన్నాడు అంటే వాళ్ళంతు చూడడానికి ఎంత దూరమైనా వెళ్తాడు, ఎలాగైనా వెళ్తాడు. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சேட்டனோட பையன் விசாரிக்கிறான் என் அப்பாவோட சாவுக்கு யார் காரணம் அப்படின்னு. சூர்யா அப்படின்னு தெரிய வருது. நம்ம ஹீரோவை கொல்றதுக்காண்டி ஆள் அனுப்புகிறான். நம்ம ஹீரோவும் தூங்கிட்டு இருக்காரு. నాకు వాడు కావాలి. ఎవడ్రా సూర్య? அந்த சமயத்தில் தான் ஹீரோடைய அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ தான் ரவுடி கும்பல்லாம் உள்ளே நுழைஞ்சி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுவாங்க. ஹீரோவை எழுப்ப முயற்சி பண்ணால் ஹீரோவும் எழுந்திரிச்சு மயக்கத்தில் எல்லாத்தையும் அடித்து புரட்டி எடுப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக ஒரு பப்புக்கு போவார். பப்பில் தயா அவங்க அண்ணனை சுடுறதுக்காண்டி துப்பாக்கி நீட்டி இருக்கிறப்ப அப்போ நம்ம ஹீரோ போய் அங்கே ஒரு ஃபைட்டை போட்டு அவரை காப்பாற்றுவார். వాడెవడో శనివారమే కొడుతున్నాడు అంటే వాడు ఆదివారం కొట్టడా? யார் என்னை அடித்தது, முதல் தடவை கையை வாங்கினா 2வது தடவை தான் என்னை அடித்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. சனிக்கிழமை மட்டும்தான் நம்ம ஹீரோ அடிப்பார்னு அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஹீரோவுடைய காதலியை கல்லுவை அங்கே அவர் தயா பிடிச்சி வச்சுக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு காட்டுவார். చూశారు శివతాండవమే. இதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடவே இருந்த சாரு அப்படிங்கிற கான்ஸ்டேபிள் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வில்ல கண்டுபிடிச்சிடுறான். ఏదో ఒకటి చేయాలి, ఏదో ఒకటి చేయాలి.
கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மக்களோட மக்களாக தானே நீ இருந்த, இவங்களில் ஒருத்தனாக தானே என்னை அடித்த, இவங்கள யாராவது ஒருத்தன் ஒரு அடியை எடுத்து வைக்க சொல்லி பார்ப்போம், உன்னையை நான் விட்டுறேன்னு சொல்ல அங்கே இருக்க மக்கள் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ஒரு சப்போர்ட்டாக யாருமே வந்து முன் வர மாட்டாங்க. அப்போ வந்து ஹீரோவும் எல்லாத்தையும் அடி வாங்குவார். அந்த சமயத்தில் யாரா நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோடைய அப்பா வந்து ஆட்டால இறங்கிட்டு அவங்க அம்மாவோட துணியை தன்னுடைய பையன் கையில் கட்டி விடுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய நாள் அப்படின்னு சொல்லுவார். பிசுறு தட்டாமல் எல்லாத்தையும் சும்மா செதுக்குன்னு பின்னி பெடல் எடுத்துருவார் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் தயாவுடைய அண்ணன் ஆட்கள்லாம் வந்து தயா இழுத்துட்டு போய் ஒரு பகுதியில் வச்சு கொன்னுறாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ. போதார், மொத்தம் போதார்.